மாணிக்கவாசகருடைய முக்கியமான இடத்துல இருந்து இந்த சித்திரை 1 அப்படிங்கிறது தமிழர்களுக்கான தினம், தமிழர்களுக்கான கொண்டாடப்படுகிற விஷயம் அப்படிங்கிறதெல்லாம் கடந்து சித்திரை 1ங்கிறது ஒட்டுமொத்தமாக இந்த உலகத்துல பிறக்கப்பட்ட அத்தனை மனிதர்களுக்கான ஒரு முக்கியமான தினம். மனிதனா எங்கெங்கெல்லாம் எவெல்லாம் பிறந்திருக்கிறானோ அவன் இறைவனால உருவாக்கப்பட்டிருக்கான்னு இருக்கிறவனுக்கு அத்தனை பேருக்கும் இந்த தினம் ரொம்ப முக்கியமான ஒரு தினம். இந்த நாள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள். இந்த நாள்ல ஒரு மனிதனுடைய சிதம்பர ரகசியத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய நாள் இந்த நாள். இந்த உலகத்துல சிதம்பர ரகசியத்தை எவனாலையும் தெரிந்து கொள்ளவே முடியாது. அப்படி தெரிந்து கொள்றதுக்கு அப்படின்னா ஒரு ஒரு புது யுகம், ஒரு யுகம் மாற்றம் அடையிற மாதிரி ஒருத்தர் ஞானம் அடையிறது அப்படின்னா எப்படின்னா, ஒரு யுகம் மாற்றம் இருக்கிறதுக்கு பல ஆயிரம் ஆண்டுகள் தேவைப்படும். பல சுழற்சிகள், பல செயல்கள் அதுக்குள்ள நிகழும். அப்படியாப்பட்ட அந்த நிகழ்வுகளை ஒருத்தர் சாதுரியமாக இருந்து உடலை விட்டுறாம எல்லாத்தையும் கடந்து அந்த ரகசியத்தை அறிகிற நாள் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு நாள். என்னன்னா, தன்னுடைய உடலுக்குள்ள எந்த கருவிகளும் இல்லாம நம்ம உடலுக்குள்ள உள்ளுக்குள்ள இருக்கின்ற உடல்ல இருக்கிற நாடி நரம்புகளை, உள்ள இருக்கிற செயல்களை ஒருத்தன் சுவாச காற்றை மட்டும் வச்சு பருவ மாற்றம் அடைய வைக்கிறதுக்கு பல ஆண்டுகள் அவனுக்குள்ளே பல துன்பங்களையும் பல துயரங்களையும் பல செயல்களையும் கடந்து 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 போராடி உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய செயலை, ஒரு அதிசயத்தை, உள்ளுக்குள்ள இருக்கின்ற அதிசயத்தை அவன் காண்கிற நாள். பல யோகிகளும் பல முக்கியமாக கொண்டாடப்படக்கூடிய நீங்க கொண்டாடக்கூடிய ஆட்கள் எல்லாம் இந்த தினத்துல நிறைய ரகசியத்தை அறிஞ்சிருக்கிறாங்க. இந்த நாட்கள்ல ஒரு மிக முக்கியமான ஒரு நாட்களாக இருக்கு. ஒரு சுருக்கி தமிழர்களுடைய திருநாள், தமிழர்களுக்கான வருட பிறப்பு அப்படின்னு வச்சுட்டாங்க. இது உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மனிதனாக பிறந்தவனுக்கு அத்தனை பேத்துக்கும் தினம் இந்த தினம். ஏன்னா இந்த உலகத்தோட பிரபஞ்சத்துக்கே இது ஒரு ஒரு வருட பிறப்பு தான். இது பிரபஞ்சத்துக்கே வருட பிறப்புனா இந்த உலகம் பிரபஞ்சத்தினாலதான் இந்த உலகமே இயங்குது, இந்த உலகமே இருக்கு. அது எப்படி தமிழர்களுக்கான ஒரு திருநாளா எப்படி மாறும்? அதனால எல்லா விஷயத்துக்குரிய உள்ளமா சாதாரணமா சிதம்பர ரகசியம்ங்கிறத பேசக்கூட முடியாது. ஏன்னா அது அவ்வளவு பெரிய விஷயம். அதனாலதான் அதுக்கு பேரு சிதம்பர ரகசியம்னு வச்சிருக்கிறான். அந்த விஷயத்தை ஒருத்தன் அறியறதுங்கிறது அவ்வளவு சாமானிய காரியம் கிடையாது. மாணிக்கவாசகருடைய வரலாறுல கூட தன்னை உணர்றது, அந்த தருணம், அந்த செயல், அந்த வடிவம், இதை உருவானது அப்படிங்கிறதெல்லாம் சும்மா சாதாரணமா நிகழல. இங்க எத்தனையோ பேர் மாணிக்கவாசகரை பற்றி பேசியிருக்கலாம், மாணிக்கவாசகர் எழுத்தை பற்றி பேசியிருக்கலாம். ஆனால் தியானம் செய்து அதுக்குள்ள டெப்தா உள்ள போய் அவன் அறிஞ்சிட்டு மாணிக்கவாசகரை பேசுறான் பாருங்க, அது இன்னும் கூடுதல் பலம். தாய் மகனை பற்றி பேசுறான்னா, இந்த உலகத்திலே தலை சிறந்தவள் ஒரு மகனையோ மகளையோ யார் பேசணும்னா தாயும் தகப்பனும் பேசினா நல்லா இருக்கும். ஏன்னா தாய்க்கும் தகப்பனுக்கும் தான் தெரியும் மகனையும் மகளையும் பற்றி. ஏன்னா அவுட் அண்ட் அவுட் வயிற்றுல அந்த கரு உருவானதுலேருந்து வெளியில வந்ததுலேருந்து எல்லா செயலையும் அறிந்தவள், புரிந்தவள், தெரிந்தவள், நிதானித்தவள், கண்டறிந்தவள், செயல் செய்தவள், வடிவம் கொடுத்தவள், சோகத்தை தாங்கினவள், எல்லா செயலுக்குள்ளேயும் ஒரு தாயின் தகப்பன் மட்டும்தான் ஒரு குழந்தைக்கு, ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஒரு நல்ல செயலை, இவங்க என்னோட குழந்தை நல்ல குழந்தை, கெட்ட குழந்தை, சரியான செயல் அப்படிங்கிறத யாரு அந்த அங்கீகாரம் பண்ண முடியும்னா தாயின் தகப்பன் மட்டும்தான். உலகத்துல பிறக்கின்ற எல்லா மனிதனுக்கும் யார் வேணாலும் யாரையும் புகழ்ந்துடலாம். ஆனால் உலகத்திலே பெரிய உகந்த செயல் எதுனா தாயின் தகப்பனும். அப்ப ஏன் இதை சொல்றோம்னா, தாயும் தகப்பனும் மட்டும்தான் ஒரு குழந்தையை முழுதாக அறிய முடியும். அதனாலதான் ஒரு தாயோடைய பந்தம்ங்கிறது இந்த உலகத்துல கடவுளுக்கு இணையாக வைத்தான். தாயை கொண்டு எங்க வச்சுட்டான், தகப்பனை கொண்டு எங்க வச்சுட்டான்னா இறைவனோட ஒப்பிட்டுட்டான். அப்ப மாணிக்கவாசகனையோ அருணகிரியோ படித்துட்டு பேசுவது கிடையாது. தியானம் செய்து அருணகிரினா யாரு, மாணிக்கவாசகன்னா யாரு, அவருடைய எழுத்துனா என்ன, அந்த செயல் வடிவம்னா ஏன், இந்த காலத்துல ஏன் தோன்றப்படணும், எதற்காக இந்த திருவாசகம் எழுதப்படணும், இந்த திருவாசகத்தினால என்ன நிகழப்போகிறது, அந்த செயல் வடிவத்தை உள்ளே போய் கண்டவன் பேசும்போது அதுதான் அது ஒரு பெரிய செயலா இருக்கும். அப்ப அந்த மாணிக்கவாசகரே என்ன சொல்லுவார், அந்த எழுதின எழுத்து, அந்த செயல் வடிவமே என்ன சொல்வார் என்றால், அறிந்தவன் என்னை படித்தால் அது எனக்கு உகந்தது, அறிந்தவன் என்னை பேசினால் அது எனக்கு உகந்தது, அறியாதவன் என்னை பேசினால் அது உகந்தது அல்ல.
அறியாதவன் என்னை புகழ்ந்தால் அது உகந்தது அல்ல. எமக்கே என்ன சொல்வார்கள் அடிக்கடி என்றால், எல்லா செயலையும் கண்டறிந்து செய், மனித செயலை மட்டும் செலுத்திவிடக் கூடாது. மனித செயலால் ஒரு இறைவனை அடைய முடியாது, ஒரு இறை செயலை உணர முடியாது. இந்த கிராமங்கள் தோறும் எத்தனையோ நகரங்கள்ல பார்த்திருப்பீங்க, பெரிய பெரிய திருவிழாக்கள் நடத்தப்படுகிறது. ஆனால் அந்த திருவிழாக்கள்லாம் மக்களிடம் கொண்டாட்டமாக இருக்கிறது. தயவு செய்து எந்த கடவுள் அதை ஏற்றுக்கொண்டான், எவன் கொண்டாடினான்? மாரியம்மனுக்கு ஒரு திருவிழான்னா ஊர் ஆடக்கூடாது, உறவு ஆடக்கூடாது, மாரியம்மன் ஆடணும், மாரியம்மன் சிரிக்கணும். அதை ஏத்துக்கிட்டாலும் அவ அதுதான் வேணும், அதுதான் விஷயம். அப்ப என்ன சொல்றான்னா, மனித செயலிலே நீ போடுற அன்னதானம், நீ அடிக்கிற கூத்து, நீ பண்ற செயல் எல்லாம் அது உகந்ததாக இருக்காது. அது உன்னை சார்ந்ததாகவே இருக்கும், அது என்னை சார்ந்ததாக இருக்காது. ஒரு யோகி மாரியம்மனை பார்த்து விட்டேன், காளியை பார்த்து விட்டேன்னு சொல்றான்னா, அவன் ஏன் பார்த்தான்? ஏன் பார்த்தான் சொல்லுங்க? ஏன் பார்த்தான்? எப்படி பார்க்க முடியும்? ஒரு சக மனிதன் இன்னொரு மனிதனை பார்த்திடலாம். ஒரு இறை தோற்றத்தில் இருக்கிற ஒரு காளியை போய் ராமகிருஷ்ணர் சும்மா பார்த்துட முடியுமா? ஒரு மனிதன் காலங்காலமாக சொல்கிறான், மனிதனை கும்பிடாதீங்க, மனிதனுக்குள்ள என்ன இருக்குன்னு. பெரிய யோகி என்ன சொல்லிட்டு போயிட்டான், மனிதனுக்குள்ளே கடவுள் இருக்கிறான்னு சொல்லிட்டு போயிட்டான். இது அறியாம மனிதன் என்ன சொல்றான், ஏன்டா மனிதன் கும்பிடுறீங்க? ஏன்டா மனிதனுக்குள்ளே கடவுள் இருக்குன்னு சொன்னவன் யாருன்னா கடவுளே சொல்லிட்டான். உள்ளே உனக்குள்ளே கடவுள் இருக்கிறான், உனக்குள்ளே ஒரு செயல் இருக்கிறது, அதை வணங்கப்படணும்ட்டான். அப்ப உன்னை வணங்குறானா கடவுளை வணங்குறானே உனக்கு தெரியாது. அப்ப அதை அறிந்தாதானே செயல்பட முடியும். இப்ப அறியாத ஒருவன் என்ன செயல் செய்து விட முடியும்? என்ன காரியத்தை முற்படுத்த முடியும்? அதனாலதான் ராமனையோ கிருஷ்ணனையோ சிவனையோ இயேசுவையோ அல்லாவையோ அறியாமல் செயல்படுவதனால்தான் இங்கு தீவாக பிரிவினையாக இருக்கிறது. அறிந்தவன் எவனாவது ஒருவன் இந்த கடவுளை பற்றி அதை பற்றி விமர்சனமாக ஒரு உரை நிகழ்த்தி இருக்கிறானா? ஏதாவது ஒரு செயல் செய்திருக்கிறானா? செய்ய மாட்டாங்க. அப்ப ஒரு வேலையை செய்யறது அந்த இடம் எப்படி செய்யணும்? ஒரு திருவிழாவை மேற்கொள்றோம், ஒரு கோவில்ல ஒரு செயல் செய்யறோம்னா அது எப்படி இருக்கணும்னா, அந்த இறைவனையே அறிந்து கொண்டு இந்த காலகட்டத்தில் இது உகந்ததாக இறைவன் நமக்கு அந்த வாய்ப்பை சொல்றாரு, இப்ப செஞ்சோம்னா அவரே களத்துல பண்ணி செய்வாரு. இப்ப மாணிக்க வாசகர் இருக்கிறாரு அப்படின்னா பல இடங்களில் சூட்சமங்களில் ஒருத்தர் சமாதியில இருக்கலாம், ஒருத்தர் பணி செஞ்சுட்டு இருக்கலாம். இந்த காலகட்டத்துல நம்ம ஒரு வேலை செய்யும் போது 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ அந்த பேராற்றல் வரும்னு ஒரு தியானம் பண்றவன் அறிஞ்சிடறான். அந்த டயத்தை ஒட்டுமொத்தமான மக்களுக்கு அந்த பேராற்றலை கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கடத்துறான், ஒரு செயலை செய்யறான். ஆனா நாள் பார்த்து தேதி பார்த்து எப்பயோ முன்னோர்கள் குறித்து வச்ச ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு விளையாடுகிறதெல்லாம் மனித செயல், மனித தோற்றம். புடிச்சு போய் பக்தி மார்க்கத்துல ஒரு வேலை செய்யறது மனித செயல். மனித செயல்ல இருந்து விடுபடுகிறவனுக்கு மட்டும்தான் இறைவன் காட்சி கொடுப்பான். தோற்றம் மனிதனாக இருக்கும், உருவம் மனிதனாக இருக்கும், பேச்சு மனிதனாக இருக்கும். ஆனால் உள்ளே தியானம் பண்ணவன் உள்ள இருக்கிற செயல் இறை செயலாக மாறினதுனால் வெளியில பார்க்கிறவனுக்கு வேணா அவன் மனிதனாக இருக்கலாம், அவன் இறை தோற்றமாகத்தான் இருப்பான், அவன் இறை வடிவமாகத்தான் இருப்பான். அங்கு எல்லா யோகிகளுடைய வாழ்க்கையில் சொல்லப்படுவது என்னன்னா, நீ தாய் தகப்பனால் உருவாக்கப்பட்டு பிறக்கப்பட்டு வளரப்பட்டாய். ஆனால் மனித தன்மையில் உன்னை பெற்றவள் ஒரு தாய், உன்னை பெற்றவன் ஒரு தகப்பன். பார்வதியோ பரமசிவத்தையோ ஒரு மனிதன் பெற்கவில்லை. ஒரு மனிதனால் தாம்பத்தியத்தில் ஏற்பட்டு பார்வதியோ பரமசிவமோ பிறக்கல. அப்ப அந்த செயலுக்கு நீ மாறணும்னா நீ மனித செயல்ல இருக்கிற. அப்ப அந்த செயலுக்கு நீ மாறணும்னா தவத்தினால் நீ ஒரு செயல் இருக்கும்போது அந்த மனித உடலை வச்சுக்கிட்டே மனித செயல்ல இருந்து விடுபட்டு வரும்போது என்னுடைய நிஜத்தை நீ தெரிந்து கொள்கிறாய். அப்பொழுது அந்த உண்மை தன்மையை நீ அறிந்து கொள்ள வாய்ப்புகள் செயல்படுகிறது. இந்த உலகம் முழுக்க கண்டுபிடிப்பு, என் நாடு ஓ நாடு, எல்லை, போராட்டம், இது எல்லாத்தையும் தாண்டி உண்மை தத்துவம் என்பது என்னன்னா, தானாக தோன்றியது இந்த உலகம்.
தானாக இயங்குகிறது இந்த உலகம். தானாக தோன்றியது சூரியன், தானாக தோன்றியது சந்திரன், தானாக தோன்றியது எல்லாம் நட்சத்திரமும். சிவனையும் பார்வதியையும் எந்த ஐநா சபையும் தோற்றி வைக்கவில்லை. இயேசுநாதரை எந்த தனி மனிதனும் தோற்றி வைக்கவில்லை. நபிகளை எந்த தனி மனிதனும் தோற்றி வைக்கவில்லை. அப்ப இது தானாக தோன்றிய செயல் என்ன சொல்கிறது என்றால், யாமே தோன்றினோம், யாமே பணி செய்கிறோம், யாமே இருந்து கொண்டிருக்கிறோம். இது போன்ற ஒரு செயலை நீ உருவாக்கி கொள், ஒரு செயல் வடிவமாக வென்று கொள் அப்படிங்கிறத ஒரு பொருள் வச்சான். ஒரு பொருள் தாவரமாக இருக்கிற எல்லா பொருளுக்குள்ளேயும் என்ன வச்சா இறைவன்னா, அந்த பொருள் இருக்கு அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னா உயிர்னு ஒண்ணு வச்சான். இப்ப நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட என்ன இருக்கு? உயிர் இருக்கிறதுனாலதான் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு வச்சான். அந்த உயிரை எவன்டா கொடுத்தான்னா கடவுள்னு ஒருத்தன் கொடுத்தான். அந்த உயிர்னா என்னடான்னா அதுதான் கடவுளுங்கிறான். அவன் என்ன சொல்றான், அந்த உயிர் தான் ஒரு உருவத்தை பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்குகிறது. உயிர் தான் மூலமாக இருந்து உங்களுடைய அத்தனை பணிகளுக்கும் செயல் செய்கிறது. உயிர் போய்விட்டால் என்ன செய்யறீங்க? அன்று நிமிடமே அவரோடு 1 மணி நேரம் நம்மளால் உறங்க முடியுமா? அவரோடு இருக்க முடியுமா? எல்லாம் போய்விட்டது. அதுக்கப்புறம் நீங்க நினைச்சா கூட அவரோட செயல்படுத்த முடியாது. ஆனால் ஒரு யோகியாகப்பட்டவன் இறந்து 4வது நாள் 5வது நாள் அதே உடல் எடுத்துட்டு வந்து தன்னுடைய சீடனுக்கு காட்சி கொடுக்கறான். அப்ப அந்த உடலை கிள்ளி பார்க்க சொல்றான். அதே உடல் எப்படி அப்படின்னா, இந்த பிரபஞ்ச பேராற்றலால் அதே உடலை எடுத்து வந்தேன்னுங்கிறான். இது எப்படி சாத்தியப்படுத்த முடியும் அப்படின்னா, இந்த தியானத்துல கண்டறிஞ்சவனால இதை செய்ய முடியுங்கிறதான் நிஜம். அவன் என்ன சொல்றான்னா, தன்னுடைய சிஷியங்கிட்ட என்னன்னா, அதிசயத்தை காட்டலடா, நம் இந்த மார்க்கத்தை சார்ந்தவர்கள், நாம் அழியக்கூடியவர்கள் அல்ல. நல்ல ஞாபகம் வச்சுக்க. அப்ப உனக்கும் இதுதான், இந்த மார்க்கத்துக்குள்ள இருக்கிறவங்க நாம எல்லாருமே இந்த செயல்தான், இந்த வடிவம் தான். கிறுக்கு பிடிச்சு பைத்தியம் பிடிச்சு எவனும் உத்தராட்சியை போட்டுட்டு காவியை கட்டிட்டு இங்க எவனும் சுத்தலைங்க. எல்லாம் ஒரு உயர்ந்த செயல் வடிவத்துக்குள்ள போறதுக்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கப்பட்டதுனாலதான் ஒரு மனிதன் இறைவனை தேடுகிறான். இறைவனை தேடலாம அவன் உயிருக்கு எவன் தலைவனோ அவனை தேடுறாங்க. தன்னுடைய மூலம் எதுவோ அவனை தேடுறான், தன்னுடைய செயல் வடிவத்தை தேடுறான். புரியுதுங்களா? மாணிக்க வாசகர் எழுதப்பட்டிருந்தா தன்னுடைய தாய் தகப்பனை தானே உயர்வா எழுதியிருக்கணும். எதுக்கு சிவனை போய் பிடிச்சுக்கிட்டு உயர்வா எழுதணும்? தன்னுடைய தாய், தன்னை, சகோதரன் யார், சகோதரி யார், உற்றார் யார், உறவினர் யார், எதுக்கு 2 புத்தகம் எழுதி வச்சிருக்கணுமே? எதுக்குப்பா சிவபெருமானை பிடிச்சுக்கிட்டு இவ்வளவு பயங்கரமா எழுதணும்? அப்ப அவர் கண்டது என்ன? அவர் தெரிந்து கொண்டது என்ன? என்னுடைய தகப்பனே அவனாதான்டா இருக்கிறான், எனக்கு உயிர் கொடுத்ததே அவனாதாங்க இருக்கிறான், அழிவற்ற பொருளை கொடுக்கிறவனே அவனாதான்டா இருக்கிறான். அப்ப அந்த செயலை தான் நான் எழுத முடியும், அந்த செயலை தான் நான் பேச முடியும், அந்த செயலை தான் நான் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு செயல் வடிவத்தை தான் அவர்கள் செய்தார்கள். அப்ப மனிதராக இருக்கப்படுகிற அத்தனை பேத்துக்குள்ளேயும் இது ஒரு கடுமையான சவால். இந்த சவாலை எவன் ஒருத்தர் ஏற்றுக்கொண்டு இருக்கும் போது அவன் வாழ்க்கையில என்னன்னா, எது வேணாலும் சாதித்து விடலாம். நம் உயிரை கண்டவன் எவன், அவ்வளவுதான் விஷயம். MBBS MD படிச்ச ஒரு மருத்துவரால தன்னோட உயிரை பார்க்க முடியாதுங்க. சவால் பெரிய. அங்க போய் விண்வெளியில ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்த எந்த விஞ்ஞானியாலையும் தன் உயிரை கண்டானா பாத்திர முடியுமா? உலகம் முழுக்க எனக்கு ஃபேன்ஸ் இருக்கான், உலகம் முழுக்க எனக்கு பக்தர் இருக்கான். உன் உயிரை நீ கண்டாயா? யாரா உன்னுடைய நிஜமான தாய் தந்தை? நீ என்ன நோக்கத்துக்காக இந்த பூமிக்கு வந்த அப்படின்னு உன்னால அறிய முடியுமா? சொல்ல முடியுமா? அவன்தான் ஒரு செயல். கிறுக்கு பிடித்து அருணகிரியும் மாணிக்க வாசகர்லாம் பக்தியில எழுதல, தன்னை உணர்ந்தான், தெளிவடைந்தான், புரிந்தான். காரணம் யார், காரியம் என்ன, செயல் என்ன, எந்த வடிவத்துக்காக தோன்றப்பட்டோம், யார் நம்மளை உருவாக்கினால், தெரியாமல் அறியாமல் கோமாவில் போய் படுத்திருக்க பாரு. அந்த மாதிரி மனித செயல்ல கோமாவில் படுத்துக்கிட்டு என்ன மாதிரி அறிந்தவனை நீ என்ன சொல்ற? நீ ஒரு கோமா
அறிந்தவன் தெளிந்தவன் தெளிந்தடைந்தவன கடவுள் மாதிரி சொல்லிக்கிட்டு இவங்க மனிதர்கள் அலைகிறாங்க. எந்த கடவுளடா நீ கண்ட? ராமனை கண்டாயா? சிவனை கண்டாயா? பெருமாளை கண்டாயா? 3 வேளை குளிக்கிறிய, தொழுறிய, எல்லாம் சரி. கடவுளை நீ எங்க கண்ட? கடவுளை கண்ட ஒரு ஞானி தெள்ள தெளிவாக கடவுள் யார், எங்கே இருக்கிறான், எப்படி இருக்கிறான், என்ன செயல் வடிவமாக இருக்கிறான் அப்படின்னு எழுத்து வடிவமாக பாடல் வடிவமாக தன்னையே உருக்கி கொடுத்துட்டு போயிட்டான். வடலூர்ல இருக்கிறவன் என்ன சொல்றான்னா, கடவுளை கண்டால் கரைவது எனக்கு ஒரு பெரிய சமாச்சாரமே இல்லைன்ட்டு போயிட்டான். கடவுளை காணலன்னா தான் நீ என்ன பண்ணுவ, இன்னொருத்தன்ட்ட உன் உடலையோ உன் அஸ்தியோ கொடுத்து கரைக்கணும். கடவுளை கண்டு மட்டும் பாரு, உன் உடல் தானா கரையும். கடவுளை காணாத உன் உடலுக்கு தங்க ஒருத்தன் கொல்லி வைக்கணும். கடவுளை கண்டவன் உடலுக்கு கொல்லி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது கடவுள் பார்த்துக் கொள்வான். அதனால்தான் மாணிக்க வாசகனுக்கு எவன் கொல்லி வைத்தான், எவன் மண்ணள்ளி போட்டான், வான் கலந்தான் மாணிக்க வாசகன் என்றால் எப்படி? கண்டவன் காண்றவனை காண்டா வான் கலப்போங்க, காணாதவனை கண்டா என்ன எங்க போய் கலப்போம்? புரியுதா? வீட்டுக்கு சுண்ணாம்பையும் பெயிண்டையும் கலக்கி கொண்டு இருக்கிறவன் ஒரு ஞானியை பார்த்து பேசுறாங்க. ஒரு 4 யூடியூப் சேனல்ல உட்காந்துக்கிட்டு இவங்க சர்டிபிகேட் கொடுக்குறாங்க, இவங்க ஒரு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உண்மையான போர் என்ன தெரியுமா? இந்த ஆன்மீகத்துல தவறா பேசுறவன், இந்த ஆன்மீகத்தை வேற மாதிரி சித்தாந்தமா திருப்புறவன், இந்த தியானத்தை தப்பா சொல்றவன் எல்லாம் இந்த நாள்ல இருந்து சொல்றான் அழிவாங்க. அவெல்லாம் அவனுக்கான உண்மையான போர் இப்பதான். இதான் ஞானத்துக்கான உண்மையான போர். இப்பதான் உண்மையிலேயே சிவத்தை அறியாதவன் சிவனை தப்பாக சொன்னானா, சிவன் சொத்தை எடுத்தானா, அவன் குலம் நாசம் சொல்லல, அவன் மொத்தமாக எல்லா செயலும் வேற வடிவமாக மாறி போகும். நம்மளுடைய செயல் வடிவமே என்ன தெரியுங்களா? இந்த உலகத்துல ஒரே செயலை மட்டும் நீ சொல், ஒரு செயலை மட்டும் சொல். நிஜம் தோற்காது, எப்பொழுதும் நிஜம் தோற்காது. நிஜம் எப்பொழுதும் சத்தியம் சத்தியமாக தான் இருக்கும். சத்தியம் தோற்றதாக சரித்திரம் கிடையாது. தாயோட மார்பை சோதிப்பதும் சத்தியத்தை சோதிப்பதும் ஒன்றுதான். சத்தியத்தை சோதிக்கவே முடியாது. எவனாவது ஒருவன் சத்தியத்தை சோதிக்க வேண்டும் என்றால் ஸ்ரீரங்கத்தில் படுத்திருக்கிற அந்த அரங்கன் இருக்கான்ல, 5 தலை நாகமா இருக்குல்ல, அந்த நாகத்தோட தலையை அறுத்து பார்ப்பதற்கு சமம். அறுத்து பார்ப்பதற்கு எவனுக்கு துணிவு இருக்கிறதோ அவன் இதை களத்திலிருந்து சந்தித்து பார்க்கட்டும். அதே மாதிரி பெரிய பெரிய ஆசிரமம் தியானம்னு தப்பா எவன் சொன்னாலும் இன்ற தேதியிலிருந்து சொல்கிறேன், உன்னை அழிப்பதற்காகத்தான் நான் தோன்றிருக்கிறேன். என்னுடைய வேலையே இதுதான். நேரடியாக ஒரு எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி மாதிரி வேலை செய்யறவங்க இல்ல. சிவனால், சிவன் செயலால், பார்வதியால், ஒரு செயல் வடிவத்தால் எங்களுடைய பணி என்ன என்று கேட்டால் சத்தியம், தர்மம், உண்மை, அந்த நீதிக்கு புறம்பா நடக்கக்கூடாது. கடவுள் என்பவன் காலம், நேரம், எல்லா செயலிலும் உணர்ந்து இறைவனை அடைய வேண்டும் என்றால் சரணாகதியில் காத்திருக்க வேண்டும். இறைவனை கண்டவன் கரைவான், மறைவான், வான் கலப்பான், பரப்பான், எல்லா வடிவத்துக்குள்ளேயும் இருக்க முடியும். இறைவனால் மட்டுமே இவ்வுலகம் தோற்றி வைக்கப்பட்டது. இறைவனால் மட்டுமே படைத்தல், காத்தல், இந்த 3 செயல்களையும் அழித்தலையும், இந்த 3 செயலையும் கடவுளால் மட்டுமே செய்ய முடியும். தவறான போதனைகள், தவறான சிந்தனைகள், தவறான வழிகாட்டுதல்கள், தவறான தியானம் இந்த உலகத்தில் எந்த மூலையில் எவன் இருந்தாலும் இந்த சித்திரை ஒன்றில் மதுரை மண்ணிலிருந்து சொல்கிறேன், அவன் அழியப்படுவான், அவன் அழிக்கப்படுவான். இது சிவன் மீது சாட்சியாக சொல்கிறேன். நீ எந்த கொம்பாதி கொம்பனாக இருந்தாலும், நான் ஒரு அனாதை, நான் ஒரு தனி மனிதன். ஆனால் சொல்கிறேன், அதிகாரம், குவியல், காசு எல்லாம் உன்னிடம் இருக்கிறது. ஒன்றும் இல்லை, வெறும் சிவன் மட்டும் என்னோடு இருக்கிறான். ஆனால் அந்த சிவனை, என்னோடு இருக்கிற சிவனை உன்னால் பார்க்க முடியாது. அந்த சிவன் சாட்சியாக சொல்கிறேன், தவறான போதனை, தவறான சிந்தனை, தவறான தியானம் ஒரு திருடனை மேலும் மேலும் திருடன் ஆக்குவது, ஒரு பணக்காரனை மேலும் மேலும் பணக்காரன் ஆக்குவது, ஒரு ஆசிரமத்தை வளர்ப்பதற்காக யாரிடம் வேணாலும் ஆசீர்வாதம் கொடுப்பது, யாருக்கு வேணாலும் இந்த கலையை கொடுப்பது, ஒருவன் அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக இறைவனிடம் இருந்து பெற்ற கலையை தனக்கு சாதகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதிகாரம் படைத்த மனிதனிடம் காலடியில் வைப்பவன் இந்த மண்ணிலிருந்து சொல்கிறேன், அழிந்து போவாய். இது சத்தியம்.
இது நிச்சயமாக நடக்கும். அப்படி நீ எதிர்க்க வேண்டும். உனக்கு அந்த துணிச்சல் இருந்தால், சிவனோடு சண்டை போட தைரியம் இருந்தால், களத்தில் இருந்து சந்திப்போம், அது பாற்றுக்கொள்வோம். இந்த மண்ணில் உண்மையிலே சிவன் தோன்றியது உண்மை என்றால், மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரன் இந்த மண்ணில் வாழ்வது உண்மை என்றால், பெரிய புராணம் தோன்றியது உண்மை என்றால், மாணிக்க வாசகன் உண்மையிலேயே இந்த மண்ணில் எழுதியது உண்மை என்றால், என் வாக்கு சத்திய வாக்காக இருக்கும், என் சொல் உண்மையாக இருக்கும். இந்த உலகத்தில் உண்மையான சிவனடியான் எப்பொழுதும் எல்லா செயலிலும் வாழப்படுவான். சிவனடியானை சிவனே காப்பான். தாயாக, தந்தையாக, குருவாக, எல்லாமாகவும் இருந்து சிவன் எல்லா பேற்றையும் காப்பான். அவனே எல்லா வடிவமாகவும் இருப்பான், எல்லா தோற்றத்திலும் இருப்பான், எல்லா செயல் வடிவத்திலும் இருப்பான். கற்பனை அல்ல. அழகர் ஆற்றில் இறங்குவது கற்பனை அல்ல, அழகர் வீதி உலா வருவது கற்பனை அல்ல, கடவுள் என்பவன் கற்பனை அல்ல. அவன் காட்டுகிறது மனிதனாக இருக்கிறாய் நீ, உனக்கு மனித வடிவத்துக்கு நான் ஒரு உருவமாக காட்சி கொடுக்கிறேன். ஒரு நாள் தியானத்தில் என்னை அறிந்து கொண்டால் நான் நிஜத்தை உனக்கு காட்டி கொடுப்பேன். நான் இருப்பது உண்மை, சத்தியம். அதற்காகவே கோவில், அதற்காகவே குளம், அதற்காகவே உண்மை செயல், அதற்காகவே இந்த தியானம் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் தயவு செய்து எல்லோ பேருமே இதை தெரிந்து கொள்ளுங்கள். இது ஒரு பெரிய ஒரு வடிவம். அந்த வடிவத்துக்குள் இருந்து செயல்பட்டு கொள்ளுங்கள். என்னை பின்தொடர்பவர்கள் அனைவருக்கும் சொல்கிறேன், ஒரு நல்ல செயலோடு சத்தியத்தை காப்பதற்காகத்தான் இந்த வேலை செய்கிறோம். அறிந்தோ அறியாமலோ உங்களுக்கு ஏதோ ஒரு வழியில் நெருடல் இருந்தால் விலகிக் கொள்ளுங்கள். தயவு செய்து என்னை நிந்தித்து விடாதீர்கள். நானே நினைத்தாலும் நீங்கள் அழிவதை தடுக்க முடியாது. இந்த பிரபஞ்சத்தில் என்ன என்று கேட்டால், உயர்ந்த ஞானியை தொட்டால் அவனே நினைத்தாலும் அவன் அழிவதை யாராலும் தடுக்க முடியாது. ஏன் என்று கேட்டால், சிவம் என்பது அதுதான். ஒரு பொருள் உருவாகாது. அந்த உருவாயிருச்சுன்னா அந்த பொருளுக்கு பாதகமாக எவன் வந்தாலும் அவன் அந்த நிமிடமே கெடுவான். நீ யார் மூலியமா வேணாலும் அழிந்து போ, எதிரியாளியா இருந்தாலும் என் மூலியமாக அழிந்து விட வேண்டாம் அப்படி என்பதையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்பொழுது கண்டறிந்து நிதானத்தோடு செயல்படுங்கள். அது ஒரு நல்ல செயலை உருவாக்கி கொடுக்கும். இந்த சித்திரை 1 வெறும் தமிழர்களோட கொண்டாடக்கூடிய தினம் அல்ல, ஒட்டுமொத்தமாக குலத்தை காக்க வந்த நம் உடலுக்குள் ஜோதியாக இருக்கக்கூடிய அத்தனை சித்தர் பெருமானுடைய தினம். இதுதான் நமக்கு உயர்ந்த கும்பமேளா. இந்த உலகத்துக்கே இதுதான், மனித குலத்துக்கே இதுதான் கும்பமேளா. சித்திரை 1 ஒட்டுமொத்தமான இந்த மனித குலத்துக்குள்ளே உங்கள் எல்லோ பேருத்துக்குள்ளையும் ஒரு தெய்வீக ஒரு ரகசியம் இருக்கிறது, ஒரு தெய்வீக செயல் இருக்கிறது. அது மறைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் நீங்கள் மனிதனாக சுத்தி தெரியுங்கள். ஒரு நாள் அது மாறப்படும். ஒரு செயல் வடிவம் நடக்கும். நல்ல செயலோடு நல்ல சிந்தனையோடு சிவனை நம்பியவன் எவனும் கெடுவதில்லை. நான் வார்த்தையாக சொல்லவில்லை, நிஜமாக சொல்கிறேன். உண்மையான சிவன் மேல அக்னியா எரிஞ்சுக்கிட்டு இருக்கான் பாருங்க, அவன் தான் சிவன். அந்த ஜோதி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு பாருங்க மேல, சூரியனா, அவன் தான் சிவன். அதே சூரியன் சந்திரனோட ஒன்னா கலக்கப்பட்டு ஒரு நிலையில நிற்கும் போது நீயும் சிவனாக மாறுகிறாய்.